friends, welcome to our channel Evergreen Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ health tips video with homemade remedies. First remedy வந்து இருமலை கியூர் பண்ணக்கூடிய ஒரு இன்கிரிடியன்ட் நம்ம ரெகுலரா நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னன்னா ஜிஞ்சர் தான். ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு இருமல் ஆரம்பிச்சிருச்சுனா அந்த முதல் நாள்ல இருந்தே இஞ்சி தண்ணி நீங்கள் இன்டேக் பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே இருமல் வந்து சரியாயிடும். அந்த இஞ்சி தண்ணி எப்படி செய்கிறதுனா ஒன்றுமே இல்லை, 1 இன்ச் இஞ்சியை எடுத்துக்கோங்க, தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து அதில் இஞ்சியை போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த தண்ணி வந்து பாதி அளவு வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிருங்க. இதே மாதிரி ஒரு நாளுக்கு ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட 2 டேஸில் இருமல் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். இந்த ரெமெடியை வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து சளி பிடிச்சிருந்தா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ரெமெடியை யூஸ் பண்ணலாம். அதாவது 1 டம்ளர் பால் நம்ம எப்பயுமே குடிக்கிற அந்த பாலில் கொஞ்சமாக ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வெதுப்பாக அந்த பாலை நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் குடிச்சிட்டே வந்தீங்கன்னா கூட அந்த சளியெல்லாம் வந்து சரியாக போயிடும். நெஞ்சு சளி கட்டியிருந்தா கூட இந்த பால் வித் மஞ்சத்தூள் வந்து நல்லா உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி சளி பிடிச்சிருந்தா நீங்கள் அதிகமாக ஆயில் ஃபுட் சேர்த்துக்கக்கூடாது. நீங்கள் ஆயிலே வந்து சேர்த்துக்காமல் இருக்கிறது பெட்டர். அதுக்கு அந்த ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் தோசைக்கு பருப்புக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் கூட சேர்த்து சாப்பிட்லாம். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வந்து உடம்புக்கு சூடு. உங்களுக்கு சளி பிடிச்சிருந்ததுன்னா அந்த சளியை வந்து அது நல்லா கரைச்சிரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபீவருக்கான ரெமெடி. இது ரெமெடின்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் இது ஈஸியாக ஃபீவரை க்யூர் பண்ணிடும்னு சொல்லலாம். நாம் சின்ன வயசாக இருக்கும்போது, அது ஸ்பெஷலாக நான் சின்ன வயசாக இருக்கும்போது ஃபீவர் வந்துருச்சுனாலே நம்ம அம்மாங்கள்லாம் வந்து இந்த ஃப்ரெஷ் ஜூஸ், பழம் இதெல்லாம் சாப்பிடவே விட மாட்டாங்க. இளநீ இதெல்லாம் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் அரிசி கஞ்சி இதெல்லாம் மட்டும்தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் என் பையனுக்கு இப்போ ஃபீவர் வந்துச்சுன்னா இந்த ஜென்ரேஷனில் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரூட்ஸ் கொடுங்க, இளநீ கொடுங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் கொடுங்க, ஈஸியாக ஃபீவர் வந்து க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இதை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து நிஜமாலுமே உண்மை தான், இது ஈஸியாக க்யூர் ஆகிடுது. பட் இப்போயும் என்னோடய அம்மா வந்து இதெல்லாம் பண்ணாதன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக க்யூர் ஆகிடுது. பெரியவங்களுக்குமே கூட, எனக்கே கூட ஃபீவர் வந்தால் ஃப்ரெஷ் ஜூஸ், ஃப்ரூட்ஸ், இளநீ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டா சீக்கிரமாக ஃபீவர் வந்து சரியாயிடுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெமெடி வந்து சாதாரண வயிற்று வலிக்கானது. அதாவது நீங்கள் ஏதாவது டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க, மருந்து சாப்பிட்றீங்க, அந்த மருந்தோட பவர் ஜாஸ்தியாக இருக்கிறது ஒத்துக்காமல் உங்களுக்கு வயிறு வலிக்குது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, அந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயை வந்து அப்படியே முழுங்கிடணும், தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிடணும். அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு 2 மினிட்ஸில் இமீடியட்டாக உங்களுக்கு வந்து ரியாக்ஷன் தெரியும். அந்த வயிற்று எரிச்சல், வயிற்று வலி வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஆனால் தேங்காய் எண்ணெய் வந்து நீங்கள் வெளியே கடைகளில் கிடைக்கிற ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. குக்கிங்க்குன்னு தேங்காய் எண்ணெய் வச்சுருப்பாங்கல்ல, அதை யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த மில்லிலேருந்து வாங்கிட்டு வர தேங்காய் எண்ணெய்னு சிலர் வச்சுருப்பாங்க, அதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது தலை சுத்தல். இதுக்கு வந்து ஏதாவது ரொம்ப உங்களுக்கு உடம்பு முடியாமல் இருந்து இப்போ தான் நீங்கள் ஃபீவர்லேருந்து மீண்டு வந்திருக்கீங்க, சரியாக இருக்கா அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எப்போயாவது உங்களுக்கு தலை சுற்றுது அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள், மோர் தான். மோரில் கொஞ்சமாக உப்பு போட்டு கடகடன்னு குடிச்சிருங்க. உடனே உங்களுக்கு வந்து அது ஃபீல் தெரியும். உங்களுக்கு அந்த டிசீனஸ் வந்து க்யூர் ஆகிடும். இது வந்து ஹை பிபி இருக்கவங்க பண்ணக்கூடாது. யூஸ்வலாக லோ பிபி இருக்கவங்களுக்கு தான் டிசீனஸ் வரும், அதாவது தலை சுற்றல் வரும். ஸோ உங்களுக்கு வந்து தயிரில் கொஞ்சமாக உப்பு போட்டு குடிச்சிட்டிங்கனாலே இது வந்து நல்லாவே கேட்கும். இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுமா, உடனே போய் நம்ம